யாக்கோபு ஏமாற்றுபவன். கடவுள் அவரை ஆசிர்வதிக்கும்போது அவர் பழைய மனிதனாக இருக்க முடியாது என்பதால் புதிய சுபாவத்தை குறிக்க புதிய பெயரை கொடுக்கிறார். புதிய பொறுப்பு. ஒரு குறிப்பிட்ட பெரிய காரியத்தை செய்ய தேர்ந்து கொள்ளப்படும்போது அந்த பணிக்கு தகுந்தாற்போல பெயர் மாற்றப்படுகிறது. சவுல் பவுலாக மாறியது அவரது நற்செய்தி பணி பயணத்தின் ஒரு முக்கிய திருப்பம். வாக்குறுதியின் அடையாளம். அந்த பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் கடவுள் கொடுத்த வாக்குறுதியை ப்ராமிஸ் அந்த நபருக்கும் மற்றவர்களுக்கும் நினைவூட்டப்படும். பெயருக்கு பின்னால் உள்ள வீரியம், த பவர் ஆஃப் த நேம். விவிலிய ஆதாரங்களின் அடிப்படையில் பெயர் என்பது ஒருவருடைய ஆத்துமாவோடு இணைக்கப்பட்டது. திருவெளிப்பாடு 2:17 கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். மறைத்து வைக்கப்பட்டுள்ள மன்னாவை வெற்றி பெறுவோருக்கு அளிப்பேன். வெள்ளைக் கல்லொன்றையும் அவர்களுக்கு கொடுப்பேன். அதில் ஒரு புதிய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பெறுபவரே அன்றி வேறு யாரும் அப்பெயரை அறியார். படைப்பின் இரகசியம். ஆதாம் பெயரிட்டது என்பது அந்த உயிரினத்தின் உயிரணுவை அல்லது அதன் செயல்பாட்டை வரையறுப்பதாகும். சவுல் பவுல் மாற்றம் ஒரு நுணுக்கமான விளக்கம். பலர் சவுல் குணமடைந்தவுடன் கடவுள் அவர் பெயரை மாற்றினார் என்று கருதுகிறார்கள். ஆனால் விவிலிய தரவுகளின்படி திருத்தூதர் பணிகள் 13:9 இதில் ஒரு சுவாரஸ்யமான பின்னணி உள்ளது. சவுல், இது எபிரேய பெயர் ஷவுல். இதற்கு கேட்கப்பட்டவர் என்று பொருள். யூதர்களிடையே அவர் இந்த பெயரால் அறியப்பட்டார். பவுல், இது ரோமானிய பெயர் பாலஸ். இதற்கு சிறியவர் அல்லது தாழ்மையானவர் என்று பொருள். மாற்றத்திற்கான காரணம், சவுல் புறவினத்தாருக்கு திருத்தூதராக மாறியபோது ரோமானிய உலகில் பணி செய்ய வசதியாக தனது ரோமானிய பெயரான பவுல் என்பதை பயன்படுத்த தொடங்கினார். இது ஒரு அதிகாரப்பூர்வ பெயர் மாற்றத்தை விட பணி நிமித்தமான அடையாள மாற்றமாகும். பழைய ஏற்பாட்டில் பிற முக்கிய பெயர் மாற்றங்கள். பழைய பெயர் யோசேப்பு, புதிய பெயர் சாப்நாத் பன்னேயா. அர்த்தம் மற்றும் பின்னணி, உலகை காப்பவர் அல்லது மறைபொருளை வெளிப்படுத்துபவர். எகிப்தின் ஆளுநராக உயர்ந்தபோது பார்வோ சூட்டிய பெயர். தொடக்க நூல் 41:45. பழைய பெயர் ஓசேயா என்றால் ரட்சிப்பு. புதிய பெயர் யோசுவா. மோசே அவருக்கு சூட்டிய யோசுவா என்றால் யெகோவாவே மீட்பு. வாக்குறுதிப்பட்ட தேசத்திற்குள் வழிநடத்த சூட்டப்பட்ட பெயர்.